வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு 3வது ப்ரோமோ வந்ததுல ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்து மட்டுமே இல்லை, டார்கெட் பண்ணிட்டாங்க, கட்டம் கட்டிட்டாங்க. இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கை கிழிக்கிறேன்டா சபரிது அப்படின்னு சொல்லிட்டு, சபரி மட்டுமே இல்லை, இந்த பக்கம் அந்த அன்பு கேங் மாஸ்க் மொத்தமாக கிழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க களத்தில். வைல்ட் கார்டாக வந்த அமித்தை தவிர்த்து, அமித் மாமாவை தவிர்த்து இந்த பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா 3 பேர் இறங்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்வதி, கம்ருதினை கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டாங்க, திவாகரையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு கேங்கு, அந்த பக்கம் ஒரு கேங்கு. அந்த கேங்கை அடிக்கிறதுக்காக தான் நாங்கள் கேங் சேர்ந்துருக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்கள தான் நம்ப முடியல. பட் இப்போ வந்து சிறப்பாக சரியாக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா, பிரஜன். காலையிலே பேசும்போதே வந்து சபரி இந்த மாதிரி கேம் ஆனது வந்து ரொம்ப தப்பு, பார்வதியை வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. பாராட்டி ஆகணும் பார்வதியை, வேற எந்த பொண்ணாக இருந்தாலும் இப்படியே டவுன் ஆகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அடிபட்டதுக்கு. இதுவே வந்து கனி அந்த கேங்கில், அந்த அன்பு கேங்கில் யாருக்காவது மாதிரி இருந்தால் இப்படி தான் பண்ணுவாரா சபரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுருந்தாங்க. உண்மைதான், ஒரு வகையில் பார்க்கும்போது நம்மளும் சொல்லியிருந்தில்ல, பார்வதியை ஒரு விஷயத்தில் பாராட்டலாம், ஓடி போயிட்டு சீண்டி விட்டு அடி வாங்குறாங்க. அடி வாங்கினாலும் திரும்பி போகிறாங்க பாருங்க, அந்த போராட்ட குணம் அது நல்லது. அது கூட போராட்ட குணம்னு சொல்ல முடியாது, பட் அந்த எனர்ஜி இருக்குல்ல, அடி வாங்கினாலும் நான் போவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்லா இருக்குது. அதை சரியான இடத்துல பண்ணாங்கன்னா சூப்பராக பெஸ்ட் பிளேயராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. இது இப்படியா? ஸோ அதை சொல்கிறாங்க. நான் இதுக்கு ஒரு விளக்கம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு பக்கம் பார்க்கும்போது எஸ், ஃபேவரட்டிசம் காட்டுறாரு சபரி. பார்வதிக்கு அடிபட்டதுனால தான் அமைதியாக இருந்தாங்க, பார்வதி தான் அடித்தார், மற்றவங்கள இருந்தால் விட்டுருப்பாரான்னா விட்டுருக்க மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்கெல்லாம் பார்வதி மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ அதே இடத்துல திவ்யா இருந்தாங்க. இப்போ பேசுகிற பிரஜன், சாண்ட்ராவே அவங்க பிரஜனே சொல்கிறாரு அங்கே பேசும்போது, இதே திவ்யா கிட்ட போனால் திவ்யா கிட்ட அந்த மாதிரி மோட்டத்தனமாக அவன் நடந்துக்கல அப்படின்னு. ஏன் நடந்துக்கல? அதுதான் பதில். ஏன்னா திவ்யா அந்த மாதிரி ஃபவுல் கேம் ஆடல, அந்த மாதிரி போய் சீண்டல, அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசல. ஆனால் இந்த பக்கம் பேசினாங்க. இப்போ சபரி வந்து அதனால ரொம்ப உத்தமர், அவர் ரொம்ப கரெக்டானவர் அப்படின்லாம் நம்ம சொல்ல. இப்போ விஜேஎஸே போட்டு பொழந்தாரா? இப்போ ரம்யாவை வந்து தராதரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, என் தங்கச்சிடா நான் கேட்பேன்டா அப்படின்லாம் சொல்லிட்டு திவாகர்கிட்ட வந்து பொங்கிட்டு இருந்தார்ல சபரி. அதுக்கு இவர் திவாகர் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது தப்பு தான், சபரி கேட்டது நியாயம்தான். ஆனால் அந்த நியாயம் எல்லா இடத்துலையும் கேட்குறாரா? நீங்கள் மாஸ்க் டாஸ்க் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வினோத் பக்கத்தில் டிஃபென்ஸ்க்காக நின்று இருந்தவர் பக்கத்தில் இருந்த கெமியை வந்து பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிருப்பாரு, ஐ மீன் லாக் பண்ணியிருப்பாரு. லாக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி லாக் பண்ணுறதுக்கு பேர் வந்து இது டிஃபென்ஸ் கிடையாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு அவங்க அடிச்சிருப்பாங்க. அடிக்கும் போது அப்போ போட்டிக்கு உள்ளே இருக்கிறாரு சபரி. அவர் பார்த்தீங்கன்னா மாஸ்கை வெடிச்சிட்டு, ஏய் என்ன பண்ணுற அப்படின்லாம் சொல்லிட்டு சப்போர்ட்டாக வந்திருப்பாரு கெமிக்கு. ஸோ இதே போல் அந்த கேங்கில் யாருக்காவது நடந்தது. அப்புறம் ரம்யாக்காக சப்போர்ட்டாக வந்து இங்கே திவாகர்கிட்ட கத்துனாரு, என் தங்கச்சி நான் கேட்பேன், குரூப்பிசம் சொன்னாலும் கேட்பேன்டா அப்படின்லாம் சொன்னார்ல. எல்லாம் கரெக்டு, அதை ஏன் மற்ற இடத்துல கேட்க மாட்டேங்கிற, இதுவரை மற்ற இடத்துல ஏன் கேட்க மாட்டேற அப்படின்னு கேட்டிருந்தார் விஜேஎஸ். இப்போ இவரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இறங்கி. அந்த மாதிரி போயிட்டு அவ்வளோ முரட்டுத்தனமாக நடந்திருக்க வேணாம். அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னா ஏன் நடந்துக்க வேணாம்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த சாண்ட்ராக் கொடுத்தாங்கல்ல சீக்ரெட் டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கு ரிவீல் பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னார், அதுக்கு முன்னாடியும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது டாஸ்காக இருக்கலான்னு கெஸ் பண்ணது வேற, இது ரிவீல் ஆயிடுச்சு டாஸ்க்குன்னு. அப்போ போய் சொல்கிறாரு இவர், டாஸ்க்கு தான், அதான் வேற மாதிரி பண்ணியிருக்கலாமே, இப்படி தான் பண்ணணுமா, டாஸ்காக இருந்தாலும் இப்படி தான் பண்ணணுமா, கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்லாம் சொன்னார்ல. நான் அன்றைக்கே சொன்னேன், இவர் இப்படியே தள்ளுருவார், கீழ்ச்சிடுவார் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தோம்ல. இப்போ அதே நம்ம இவரை பார்த்து கேட்கலாம்ல, பார்வதி அந்த மாதிரி ஃபவுல் கேம் தான் ஆடுறாங்க, தப்பாக தான் ஆடுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அப்படி பண்ணும்போது அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம்ல சபரி, கூலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்ல, ஏன் இங்கே வந்து ஹேண்டில் பண்ணல அப்படி கேட்க முடியுமா? கேட்கலாமா? கேட்டால் பதில் சொல்லுவார் அவர். ஸோ அங்கே மாட்டிப்பார்ல தொக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3rd ப்ரோமோவில் வந்ததும் நம்ம அதுதான் பார்க்குறோம். கம்ருதன், பார்வதி இப்போ இந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க, இப்போ அன்பு கேங்க அடிக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தில் சேர்ந்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சபரி ஃபுல்லாக விக்கல்ஸ் அந்த பக்கம் பேச விட்டுறாரு. இந்த கேங்கில் யாராவது பேசணும்னா பேச விட்டுருவாரு. அந்த பக்கம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவர் குறுக்க வந்துடுவார். ஏன் நீ குறுக்க வரேன்னா நான் கேப்டன் அப்படின்வாரு. ஸோ அதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்த அந்த பாக்ஸை தூக்கி போடுறாரு பிரஜன். பேப்பர் ரவுடின்றாங்க. நான் அப்பப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுறாரு ஓரளவுக்கு. நான் மெயின் சம்பவத்தில் எங்கே மொக்க வாங்குறாரோ அதுதான் தெரியல நமக்கு. இப்போதைக்கு பரவாயில்ல. வந்து கேட்குறாரு, இங்கே சாண்ட்ரா, இங்கே பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுறாரு சபரி. நான் சாண்ட்ராவை வந்து அது மாதிரி டீல் பண்ண முடியல, சாண்ட்ராவை பார்த்தா பம்புறாரு. அதனால் இங்கே இவர் நின்றுட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சாண்ட்ரா வந்து பெட்டில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க சாண்ட்ரா சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது டார்கெட் கார்னரிங் அப்படின்றாங்க. இங்கே 2 பேரும் அடிச்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுறது சாண்ட்ரா அப்படின்லாம் வந்து சொல்ல, அப்படியெல்லாம் தம்பி யாரும் அடிச்சிக்கலையே, பேசின்னு தானே இருந்தாங்க, யார் இங்கே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து பிரஜன் வந்து கேட்டுருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி இவங்க சொல்லியிருந்தாங்க அந்த கேங்குன்னா இவர் வேற மாதிரி இருக்காருன்னு.
விஜேஎஸ் அன்னைக்கு திவாகர் ரம்யா பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போதும் சொன்னார், சபரி நீங்கள் வந்து கேட்டதெல்லாம் கரெக்டு, ஆனால் அந்த நியாயம் கேட்குறது உங்கள் டீமில் மட்டும் கேட்குறீங்களே, மற்றவங்களுக்கு கேட்க மாட்டீங்களே அப்படின்லாம் சொன்னார்ல. ஸோ அது அப்படிதான். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த கேங் தான், அன்பு கேங் தான், நாங்கள் இங்கே தான் எங்களை சேர்ந்தவர்களுக்கு தான் நியாயம் கேட்போம் அப்படின்னு நிற்கிறாரு. அப்படி இருந்தால் யாரும் உத்தமன் நல்லவன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நல்லவர்கள் இல்லை நேர்மையானவர்கள் பேர் வாங்கினாங்கல்ல பிக் பாஸ்ல, அவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இவர் அப்படி அந்த லிஸ்ட்டில் வரமாட்டேங்கிறாரு. ஃபேவரட்டிசம் குரூப்பிசத்துள்ள சிக்கிருக்கிறாரு. இதனால வந்து யாருக்கு என்ன லாபம்? அந்த அடிமைகள் இருக்காங்களா, ரம்யா மாதிரி, எஃப்ஜே மாதிரி, இந்த அடிமைகளால் இவங்களுக்கு லாபம். கனி, இந்த சபரி இவங்களுக்கு லாபம். அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களால அவங்களுக்கு ஒரு லாபம். நாமினேஷனில் வரமாட்டோம், பெரிய பஞ்சாயத்துனா நமக்காக வந்து பேசுவாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லாபம். அவ்வளோதான். பெரிய லாபம்லாம் அடிமைகளுக்கு கிடையாது. இதை வந்து அமித் வந்து வைல்டு கார்டாக உள்ளே வரும்போது சொல்லியிருப்பாரு, கனி நீங்கள் வந்து அரசியல்வாதி மாதிரி உங்களால் வந்து நிறைய பேர் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, ஆனால் திருப்பி நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, அவங்களால உங்களுக்கு லாபம், உங்களால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார்ல. ஸோ அந்த மாதிரி தான் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அடிமைகளுக்கு. ஆனால் அடிமைகளால் இவங்களுக்கு லாபம் என்ன மாதிரியான லாபம்? ஆல்ரெடி நேற்று எபிசோடில் பார்த்தல, திவாகர் வந்து பாருகிட்ட சொல்லிட்டு இருப்பாரு வெளியே, இவங்க வந்து சாப்பாட்டில் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குற்றச்சாட்டு முதல் வாரத்துலேருந்து வந்துட்டு இருக்கு சபரி அந்த அன்பு கேங் மேலே. கனியக்கா கூட பரவாயில்ல, அவங்க வந்து சாப்பாடு விஷயத்தில் பெருசாலாம் பார்ஷியாலிட்டிலாம் காட்டுறதில்ல. ஆனால் அந்த ரம்யா இருக்குல்ல, அதை வந்து பார்த்தா சபரிக்கு அள்ளி அள்ளி வைக்குது, நான் கேட்டால் ஸ்பூனில் எடுக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு திவாகர். பாவம் இல்லை, மனுஷன் பசியோட போய் உட்காந்துருக்குறா. அப்படி அங்கே வந்து போட மாட்டேன்னு இருக்கிறாங்க. இதில் வேற வாழைப்பழம் வரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ரம்யா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பழமாக இருக்கிறதெல்லாம் இவங்க ஒதுக்கிட்டு காயாக இருக்கிறதெல்லாம் மற்றவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி அடிமைகளை வச்சிருக்கிறதுனால மேலே இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதி மாதிரி உட்காந்துருக்குறாங்கல்ல கனி, சபரி இவங்கெல்லாம். ஸோ இவங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. இவங்களுக்கு வந்து பாஸ் ஏதாவது வந்தால் அது வந்து எப்பயாவது இந்த ரம்யா இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. மேக்சிமம் அதுவும் கனிக்கு தான் போகும், மேலே இருக்கவங்களுக்கு தான் போகும், கீழே இருக்கவங்களுக்கு எப்பயாவது கிடைக்கும். அது எப்பயாவது கிடைக்கிறதுக்காக இந்த அடிமைகள்லாம் வந்து அங்கே சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷனில் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதில் சொதப்பண்ணது இந்த திவாகர். எஃப்ஜேவை போய் குத்துறா அப்படின்னா இவருடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் காரணமாக கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. எஃப்ஜேன்னு குத்திருந்தா எஃப்ஜேவும் நாமினேஷனில் வந்திருந்தா இவங்களுக்கு தான் நல்லது. ஸோ அவங்க வந்து ஒவ்வொருத்தராக தூக்குறாங்க சைட்லைன் பண்ணி. இல்லைனா பார்வதியெல்லாம் சர்வைவலில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். பார்வதியை இவ்வளோ நாள் ஏன் திரும்ப மக்கள் பொறுத்துட்டு இருக்கிறாங்க? அவங்க கேங் சின்ன கேங்காக இருக்குது, வம்பு கேங் சின்ன கேங், 2 பேர் 3 பேர் தான். இந்த பக்கம் அன்பு கேங்குன்றது பெருசாக இருக்குது. ஸோ பெருசாக இருக்கிற கேங்கை எதிர்த்து கேட்குறாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் பார்வதி இவ்வளோ நாள் இருக்கிறாங்க உள்ள. இல்லைனா எப்பயோ தூக்கி வெளியே அடிச்சிருப்பாங்க அவங்க பண்ணுற அந்த சேட்டைகள் இதுக்கெல்லாத்துக்கும். ஸோ ஆப்போசிட்டில் ரொம்ப மோசமாக இருந்ததுனால சரி போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. சில நேரங்களில் பார்வதி பண்ணுறது கூட ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது இந்த கேங்கு. இந்த கேங்கை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க, நாமினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து சபரியை கட்டம் கட்டி இது வந்து முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. கனியும் ஜட்ஜஸாக இருந்தாங்க, ஒன் ஆஃப் த ஜட்ஜு. சாண்ட்ரா அங்கேயே அதை கேட்டிருக்கலாம், அங்கேயே கேட்டுறது வேற மாதிரி திரும்பி இருக்கும். ஆனால் அங்கே கேட்காம அதுக்கப்புறமா வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் என் கண்ணால் பார்த்தேன், இங்கே வந்து ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு திவ்யா வரக்கூடாது, பார்வதியை மிதிக்கணும், இந்த பக்கம் பார்வதி வரவே கூடாது, பார்வதியை மிதிக்கணும், சபரி வந்து கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் காய் நகர்த்துனாங்க. நான் ரொம்ப ஓப்பனாக பார்த்தேன் குரூப் விஷயத்தை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. வெறுமனே வாய் சொல்லா இல்லாமல் சபரியை கட்டம் கட்டி இந்த மாதிரி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரால் என்ன பேசுறதுன்னு தெரில. போ சபரி, ஓரமாக போய் உட்காந்து யோசி சபரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் திருன்னு முழிச்சிட்டு இருந்தாரு. ஸோ சரியாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் இந்த கான்வர்சேஷனில் திவ்யா வரல, திவ்யாவும் கூட சேர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், வேற லெவலில் ஃபயர் ஆகிடும். நிச்சயமாக இனிமேல் அன்பு கேங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தூக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வட சென்னை மாதிரி போயிட்டு இருக்குல்ல, பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.